ஸ்பெஷலி எங்களோட ப்ராக்டிஸில் நிறைய விதமான கொடூர மனநிலை கொண்ட பெண்களை நாங்கள் பார்க்குறோம். கொடூர மனநிலை வந்து ஆணுக்கு மட்டும்தானே இருக்கும்னு நம்ம நினைப்போம். அப்படித்தானே பொது புத்தியில இருக்கு. ஆனால் கொடூர மனநிலை கொண்ட பெண்கள் இருக்காங்க. இப்போ நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், டெலி சீரியல்ஸ்லாம் அதை பற்றி வர ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளை ஒரு ஒய்ஃப் வந்து விஷம் வச்சு கொண்டுட்டாங்கன்னு கேரளாவில் ஒரு கதை வந்தது. அது மாதிரி நிறைய பெண்கள் நிறைய அது பாப்புலேஷனில் கம்மி தான். ரொம்ப மோசமான பெண்கள்ன்றது அது அதிர்ஷ்டவசமாக பாப்புலேஷனில் இட்ஸ் வெரி ஃபியூ. அது வந்து மென்டல் ஹெல்த் சம்மந்தப்பட்டதா? மென்டல் ஹெல்த் சம்மந்தப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு அந்த கம்பேஷன் இருக்குல்ல, அந்த எம்பத்தி, அது சில பேருக்கு இருக்காது. அது எம்பத்தி இல்லாத ஆண்கள் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவன் கொடூர மனசுக்காரன், அவனுக்கு யார் கஷ்டப்பட்டாலும் அவன் உரைக்கவே உரைக்காது, அவன் சரியான சைக்கோபேத்துன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பெண் சைக்கோபேத்தாக இருக்கும்போது அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா பெண் வந்து சைக்கோபேத்தாக இருக்கிற பெண் ரொம்ப பேரழகாக வேற இருப்பாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, எதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, ஒரு ஒரு விஷயம் மாறாது அவங்களோட பிஹேவியரில், பர்ஃபெக்டாக அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்கன்றதுனால ஆண் சைக்கோபேத்தா இப்படி தான் இருப்பாரு. அவரும் அழகா தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா பெண் இப்படி வரும்போது இவங்கலாம் மயங்கிடுவாங்க. அவ ஒரு அவ்வளோ நல்ல பொம்பளை சொன்னா அப்படின்னு உடனே அந்த பெண்மை வந்து இவங்களோட இந்த சைக்கோபேத்திக் பிஹேவியரை மறைக்கிறதுக்கான கேடயம் ஆயிடுது. நீங்க ஆண் சைக்கோபேத்தா இருக்கும்போது அழகா கண்டுபிடிக்கிறீங்களே, பெண் சைக்கோபேத்தா இருக்கும்போது ஏன் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா, இது வந்து அவங்க அந்த அந்த கவர்ச்சி வந்து அவங்க கண்ணை மறைக்குது. அது எங்க கண்ணை மறைக்கக்கூடாது. வி ஆர் ட்ரெயின்ட் ஃபார் தட். ஆனா பொதுமக்களோட கண்ணை அது மறைக்குது. அப்போ நம்ம ஆண் பெண்ணுன்றதெல்லாம் பார்க்காம பிஹேவியர் வச்சு தான் வி டிசைடு. அது பியூட்டிஃபுல் உமன், நாட் பியூட்டிஃபுல் உமன் அதெல்லாம் இல்லை. இரஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்ரிதிங் அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துருங்க. வெறுமனே கோர் பிஹேவியர் என்ன பண்ணாங்க? கணவனுக்கும் குழந்தைய பார்க்கறதுக்கு உரிமை இருக்குல்ல, தகப்பனுக்கு குழந்தைய பார்க்க உரிமை இருக்குல்ல, சட்டம் அனுமதிக்குதுல்ல. அப்போ ஏன் கொடுக்கல அந்த உரிமைய? இன்னொரு விஷயம் சார், இப்போ நிறைய பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏன் நான் குழந்தைய அவர் கணவன்கிட்ட கொடுக்கலன்னா அவர் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிடுவாருன்னு ஒரு ஃபால்ஸ் கேஸ் போட்டுறாங்க. அப்போ இந்த கணவன் எப்படி தானே காப்பாத்திப்பாரு? நிறைய கோர்ட்லயே கேஸ் போட்டுறாங்க இந்த லேடிஸ். குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிடுன்னு. அப்புறம் ஜட்ஜி விசாரிக்கும் போது அப்படி இல்லைன்னு அந்த குழந்தை சொல்லுது. ஏமா அப்படிலாம் கேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த பொய் வழக்குகளை பெண்கள் கொடுக்குறாங்க. அந்த ஹஸ்பண்டை பின் பண்றதுக்கு, பழி வாங்குறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலன்னா எதை வேணா யூஸ் பண்ணிடுறாங்க. நிறைய இந்த ஆஃபீஸ்ல வேலை இடத்தில் பெண்களை பாலியல் சீண்டல் செய்யறது, துன்புறுத்துறதுன்ற கேஸ், ஃபால்ஸ் கேசஸ் நிறைய இருக்கு. ஒரு பாஸ் வந்து கையெழுத்து போடலன்னா, இரு ஒண்ணு நான் என்ன பண்றேன் பாரு, இன்னைக்கு கைப்பூச்சிக்கிட்டேன்னு சொல்றேன்னு பெண்கள் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு வேலியா போடப்பட்ட விஷயத்த நீங்க இன்னொருத்தரை பயமுறுத்துறதுக்காக பயன்படுத்துறது என்ன நியாயம்? ஆனா சில பெண்கள் அப்படிலாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க.